ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CGL 2023 ஜூலை 21 ஷிஃப்ட் 3 மேக்ஸ் கொஷின்ஸ் வச்சு நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ரூல்ஸ் தான் போட்டிருக்கான். 1 மைனஸ் பி இன்ட்டு 1 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன? 1 மைனஸ் பி ஸ்கொயர். இது தானே வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ, தட் மீன்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும்? அந்த வேல்யூ தான் வரும். அதாவது 1 மைனஸ் பி ஸ்கொயர் வரும். கரெக்டாக? அப்போ இதோ அதோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 1 மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி பவர் 4. இப்போ நான் இதை அந்த ரிசல்ட்டோட மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வரும்? 1 மைனஸ் பி பவர் 8 வரும். தென் இதோட அதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 1 மைனஸ் பி பவர் 16 வரும். தென் இதோட அதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் பி பவர் 32. கரெக்டாக மைனஸ் 1 இருக்குது. அந்த மைனஸ் 1 நான் இங்கே போட்டுக்கிறேன். ப்ளஸ் 1க்கும் மைனஸ் 1க்கும் கேன்சல். அப்போது மைனஸ் பி பவர் 32 தான் என்னோடய ஆன்சர். S1 S2 அப்படின்ற 2 ஸ்டேஷன் இருக்குது. அந்த 2 ஸ்டேஷனுக்கும் நடுவிலான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 195 கிலோமீட்டர். ட்ரெயினே என்ன பண்ணுது? S1லேருந்து போகுது, 4 மணிக்கு போகுது. ட்ரெயின் பி, ஓகேவா? ட்ரெயின் பியில் இன்னொரு ட்ரெயின், அது 5 மணிக்கு வந்து போகுது. 1 மணி நேரம் லேட்டாக போகுது. ஸோ அப்போது அந்த 1 மணி நேரத்தில் 4 மணிக்கு கிளம்புன ட்ரெயின் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். முதல்ல அந்த ட்ரெயினோட ஸ்பீடு என்ன? 65 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது 1 ஹவருக்கு 65 கிலோமீட்டர் போகும்னு அர்த்தம். இங்கேயோ கேப்புன்றது 1 ஹவர் தான். அப்போ அது எவ்வளோ போயிருக்கும்? 65 கிலோமீட்டர் போயிருக்கும். 195ல் 65 கிலோமீட்டர் வந்து மைனஸ் ஆகிடுச்சுன்னா மீதி நமக்கு 130 கிலோமீட்டர் தான் இருக்கும். தட் மீன்ஸ் இங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து இது போகுது. 5 மணிக்கு கரெக்டாக? அப்போது இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். 130 கிலோமீட்டர் டிவைடட் பை ட்ரெயினோட 2 ஸ்பீடு என்னது? 65 ப்ளஸ் 35. பிகாஸ் ஆப்போசிட் சைட்னால் ஸ்பீடு ஆட் ஆகிடும். 100 கிலோமீட்டர் பர் ஹாரில் தான் இருக்குது, கிலோமீட்டர் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0க்கு 0 கேன்சல் பண்ணால் 13/10 ஹவர். இது எப்படி எழுதலாம்னா 1 ஹவர் 3/10 மினிட்ஸ், 3/10 ஹவர்ஸ்னு எழுதலாம். அதை மினிட்ஸ்க்கு மாற்றுறதுக்கு இன்ட்டு 60 பண்ணிடுறேன். பண்ணால் எவ்வளோ வரும்? 18 மினிட்ஸ். தட் மீன்ஸ் 1 hour 18 மினிட்ஸ் ஆகும். எதுலேருந்து 1 hour 8 மினிட்ஸ் ஆகும்? 5 மணி நேரத்துலேருந்து 1 hour 18 மினிட்ஸ் ஆகும்னா 6 hours 18 மினிட்ஸ். தட் மீன்ஸ் 6:18 PM. ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளில் ஏபின்றது ஒரு கார்டு, அதே மாதிரி சிடின்ற ஒரு கார்டு. ABCD அப்படின்ற ஒரு கார்டு இருக்குது. ஓகேவா? பின்ற பாயிண்டில் மீட் ஆகுது. ஏபியோட வேல்யூ 12, ஏபியோட வேல்யூ 20 இருந்தால் பிபியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 8 இருக்கும். தென் சிபியோட வேல்யூ எவ்வளோ? 16. சிடியோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் நமக்கு கேள்வி. இதுக்கு என்ன பண்ணலாம்? சிம்பிளான ஒரு ஃபார்முலா என்னது? ஏபி இன்ட்டு பிபி இஸ் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு பிடி. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ஏபியோட வேல்யூ என்ன? 12. பிபியோட வேல்யூ என்ன? 8 இஸ் ஈக்குவல் டு சிபியோட வேல்யூ என்ன? 16. பிடியோட வேல்யூ நமக்கு தெரியாது. கேன்சல் பண்ணலாமா? 2, 6. அப்போது பிடியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடுச்சு? 6ன்னு தெரிஞ்சிடுச்சு. கேட்குறது சிடியோட வேல்யூ. கரெக்டாக? அப்போது 16 + 6 எவ்வளோ? 22. ஆன்சர் 22. ஒரு கிளாஸில் 15 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 40 kg. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெளியே போகிறதுனால அந்த 14 பேரோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ ஆயிருக்குன்னா 39.5 kgயாக மாறிடுச்சு. வெளியே போன ஒருத்தனோட அந்த வெயிட் என்ன அப்படின்றத நம்மளுக்கு கேள்வி. சரி, இதை நம்ம என்ன பண்ணலான்னா அலிகேஷன் மெத்தடில் போடலாம். இப்போது 40 பேரோட ஆவரேஜ் அதை நான் நடுவில் போட்டுறேன். 14 பேர் ஓட ஆவரேஜ் என்ன? 39.5. அந்த ஒருத்தோட ஆவரேஜ் என்னன்னு தெரியாது, அதை நான் உடனே எடுத்துக்கிறேன். இதையும் மைனஸ் பண்ணுறேன். 40 - 39 என்ன வரும்? 0.5ன்னு வரும். ஸோ
0.5 தான், தட் மீன்ஸ் 1 பார்ட் தான். 1 பார்ட் தான் எனக்கு 0.5 kgனா 14 பார்ட் எவ்வளோ? 14 இன்ட்டு 0.5ன்றது 7 kgயாக இருக்கும். இந்த 7 kg நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே 47 வரும். தட் மீன்ஸ் அந்த ஒரு பையனோட ஏஜ் வெயிட்ன்றது 47 kg. XYZன்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒயில் தான் என்ன இருக்குன்னா அந்த ரைட் ஆங்கிள் இருக்குது. XYZ. சைன் எக்ஸோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்கான்னா 1/2ன்னு கொடுத்துருக்கான், ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்ஸ். அப்போ இது என்ன வரும்? √3 வருமா? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியிருப்போம். காஸ் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறான். காஸ் எக்ஸ்னா √3/2. காஸ் இசட்டோட வேல்யூ என்ன? காஸ் இசட்டோட வேல்யூ என்ன வரும்? 1/2 ப்ளஸ் சைன் எக்ஸோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்கான் 1/2. சைன் இசட்டோட வேல்யூ என்னவா வரும்? √3/2. √3/4 ப்ளஸ் √3/4 which is 2√3/4. கேன்சல் பண்ணோன்னா √3/2. ஆன்சர் இஸ் √3/2. ரேகா அண்ட் பைனா தனித்தனியாக வேலை செய்யும்போது 16 நாள் அண்ட் 12 நாள் அதில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ இவங்களோட டோட்டல் ஒர்க் எவ்வளோவா இருக்கும்? 48ன்னு இருக்குமா? 3 டைம்ஸ், தென் இது ஒரு 4 டைம்ஸ். இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி. ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அந்த ஒர்க்கை அப்படின்றத நம்மளோட கேள்வி. யார் ஸ்டார்ட் பண்ணுறா? ரேகா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாள் ரேகா, அடுத்த நாள் பைனா. மொத்தம் 2 நாளில் எவ்வளோ வேலை முடியுது? 7 பார்ட் வேலை முடியுது. 2 நாளில் 7 பார்ட்டு வேலை முடியுது. சரியா? 2 days. அப்போது எனக்கு என்ன 48 பார்ட்டு வேலை முடியணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? இந்த 48ஆல் வந்து எங்கேயுமே பண்ண முடியாது. அதனால் நான் இன்ட்டு 6 பண்ணி 12 நாளில் 42 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. 42 ஒர்க்கு முடிச்சிடுச்சு. மீதி எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும்? 6 ஒர்க் இருக்கும். அந்த 6 ஒர்க்கை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் நாள் வந்து ரேகா பண்ணுவா. எவ்வளோ ஒர்க்கை முடிப்பா? 3 ஒர்க்கை முடிப்பா ஃபஸ்ட் டே. அதுக்கப்புறம் நாள் மீதி எவ்வளோ ஒர்க் இருக்கும்? 3 ஒர்க் இருக்கும். அந்த 3 ஒர்க்கை யார் பார்ப்பான்னா பைனா பார்ப்பாங்க. கரெக்டாக? ஸோ 1 தென் 3/4 days. இதை அப்படியே ஆட் பண்ணலாமா? ஆல்ரெடி ஒரு 12 நாள், இது ஒரு நாள் 13 நாள். 13 3/4 days ஆகுது. A certain amount is lent at X% per annum. அதாவது ரேட்டுன்றது X%. எத்தனை வருஷம்னா 3 வருஷம். இன்ஸ்டெட் இஃப் த அமௌண்ட் வாஸ் லென்ட் 3X%ல் லென்ட் பண்ணியிருந்தாங்க Y more years. அதாவது ஆல்ரெடி ஒரு 3 years ப்ளஸ் ஒரு Y years ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிடச்ச இன்ட்ரெஸ்ட்டை விட 7 மடங்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சிம்பிளாக ஃபார்முலாவில் போடலாம். P × X × 3/100. இது என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு P × 3X × என்ன பண்ணலாம்? 3 இயர்ஸை விட ப்ளஸ் ஒய், 3 + y/100. எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்கும்? 7 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த இன்ட்ரெஸ்ட்டை விட அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? ஸோ இப்போது ஈக்குவல் பண்ணியாச்சு. 3px எல்லாத்தையுமே அடித்தாச்சு. 100க்கு 100 அடிச்சிட்டேன். மீதி எவ்வளோ இருக்குது? 7 = 3 + y. அப்போ y = என்ன வரும்? 4ன்னு வரும். இந்த இடத்துல சால்வ் பண்ணால் 30 / 2 15. 12 இது எவ்வளோ வரும்? +64. இது ஒரு -28. இது எவ்வளோ வரும்? -3 -39. இது ஒரு 3 67. இது ஒரு -67 0. x - y = 5, xy = 150. x + y யோட வேல்யூ வேணும்னு கேட்குறான். x + y யோட வேல்யூ எனக்கு வேணும்னா √(x - y) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x × y 4 × x × y பண்ணணும். x - y யோட வேல்யூ 5 5 are 25. 4 × 150 என்ன வரும்? 600ன்னு வரும். கரெக்டாக? அந்த ரூட் எடுத்தால் என்ன வரும்? 625. 625 ரூட் எடுத்தால் 25.
ஆன்சர் இஸ் 25. இது 1/6ன்னு வருமா, 1/6 இன்ட்டு 42 கேன்சல் பண்ணால் 7. இந்த டேர்ம் பாருங்கள், 3/2 இன்ட்டு 7 இன்ட்டு 7 49 இன்ட்டு 3 என்ன வரும், 49 இன்ட்டு 3 2 3 2s 14 டிவைடட் பை 2 இங்கே இருக்குது. இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றணும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 73 1/2. 1600 மீட்டர் சர்க்குலர் ரேஸ் இருக்குது. சேம் டைரெக்ஷனில் ஓடுறாங்க. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன ஆகும், மைனஸ் ஆகிடும். கரெக்டாக இது ரெண்டு ஸ்பீடையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா 18 km/h, அதை நான் மீட்டர்/செகண்டுக்கு மாற்றிடுறேன். கேன்சல் பண்ணால் என்ன ஆகுது, 320 செகண்டாக மாறுது. டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு தான். ஃபஸ்ட்டு மீட்டிங் 320 seconds. 20% ஆஃப் ஒர்க்கை 4 நாளாக முடிப்பாங்க அப்படின்னா ஃபுல் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, 20 நாளில் முடிப்பாங்களா? ஸோ A is equal to 20 days. B 1/3 பார்ட் ஒர்க்கை 10 நாளில் முடிப்பாங்க அப்படின்னா ஃபுல் பார்ட் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, 30 நாளில் முடிப்பாங்க. அப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும், 60 அப்படின்றது வரும். 3:2 தான் இவங்களோட எஃபிஷியன்சி. என்ன பண்ணுறாங்க, 9 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. 5 இன்ட்டு 9 எவ்வளோ வருது, 45 ஒர்க்கு முடிச்சிடுறாங்க. மீதி எனக்கு 15 ஒர்க் இருக்குது. இந்த 15 ஒர்க்கை பி எத்தனை நாளில் முடிக்குது, 6 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ சியோட எஃபிஷியன்சி என்னது, 5/2. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பியும் சியும் சேர்ந்து 75% ஆஃப் ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க. எத்தனை நாள் அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. பி என்னது இது, சியோட எஃபிஷியன்சி என்னது இது. அப்போது 2 + 5/2 எவ்வளோ வரும், 9/2 அப்படின்றது வரும். 45 பார்ட்டு தான் வந்து 75%. 60ல் 75% எவ்வளோ, 45. 45ல் 9/2 எவ்வளோ வருது, 10 டேஸ்னு வரும். ஆன்சர் இஸ் 10 days. சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து கேட்குறாங்க. 9 + 17 - 9 இன்ட்டு 17 டிவைடட் பை 100. 9 இன்ட்டு 7 63, 9 1s 9, 153. என்ன பண்ணலாம், 2 0க்கு பதிலாக பாயிண்ட் வச்சிடலாம். இது எவ்வளோ வருது, 26 - 1.53 எவ்வளோ வரும், 24.47%. இந்த இடத்துல காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டான்னு இருக்கா. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு சைன் பீட்டான்னு எழுதிக்கிறேன். இதை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், காஸ் ஆல்ஃபாக்கு பதிலாக 10 சைன் பீட்டா டிவைடட் பை காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 11 வரும். இந்த 10 என்ன பண்ணிக்கலாம், இந்த 10 கீழே போட்டுக்கலாம். இது என்ன, சைன் பை காசுன்றது tan. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 11 10 இதுதான் வந்து டேனுக்கு வரும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வரும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், இங்கே வந்து 221 வருமா, பித்தாகரஸ் தியரமில் √221. கேட்குறது காஸ் ஸ்கொயர் பீட்டா. காஸ் ஸ்கொயர் பீட்டானா என்னது, அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் என்னது 10, ஹைப்போட்டன்ஸ் என்ன √221. இதை ஸ்கொயர் பண்ணோம், ஏன்னா காஸ் ஸ்கொயர் பீட்டான்றது ஸ்கொயர் பண்ணால் 100 டிவைடட் பை 221. 3 சாலிட் மெட்டாலிக் ஸ்பியர்ஸ். ஓகே, 3 சாலிட் மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் 1, 6, 8 அப்படின்ற 3 ரேடியஸ். இது என்ன பண்ணுறாங்கன்னா, உருக்கி ஒரு சிங்கிள் ஸ்பியராக மாற்ற போகிறாங்க. அதோட ரேடியஸ் என்னன்றதான் கேள்வி. இதில் பார்த்திங்கன்னா 4/3 பையை எல்லா இடத்துலையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும், 1³ + 6³ + 8³ இஸ் ஈக்குவல் டு r³ வரும். 1 + 216 + 512 இஸ் ஈக்குவல் டு r³. இதை ஆட் பண்ணோன்னா 729 வரும். 729 இஸ் ஈக்குவல் டு r³னா க்யூப் ரூட் பண்ணோன்னா r இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். இந்த கொஷனில் சைனை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். நியூமரேட்டரில் 1 - 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் டிவைடட் பை காஸை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 2 காஸ் ஸ்கொயர் -1 அப்படின்ட்டு இருக்கா. இது ரெண்டுத்துக்குமே என்ன அர்த்தம், காஸ்
2 தீட்டான்னு தான் அர்த்தம். ஸோ cos 2 தீட்டா cos 2 தீட்டா கேன்சல் ஆகிடுது. மீதி என்கிட்ட இருக்குது sin பை காஸ் இருக்குது. sin பை காஸோட வேல்யூ tan. ரீச்சா ரீதா ரீனா 3 பேரும் வந்து தனித்தனியாக ஒரு ஒர்க்கை பார்த்தாங்கன்னா 8 மணி நேரம் 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஆகுது. இஃப் அவங்க சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அதை கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு தான் கேட்குறாங்க. டோட்டல் ஒர்க் என்ன வரும்? 3 பேரோட LCM 24, இது 3, இது 2, இது 1. சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ? 6ன்ற எஃபிஷியன்ட் கிடைக்குமா? 6 24 divided by 6 4 hours. Area of the sector of a circle of radius 28 cm is 112 cm square. Find the length of the corresponding arc of the sector. சரி, இங்கே ஏரியா கொடுத்துருக்கான். ஏரியாவோட ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 பை ஆர் ஸ்கொயர். எனக்கு அந்த ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 2 பை ஆர் அப்படின்றது தான். நான் என்ன பண்ணுறேன், சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஏ டிவைட் பை பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 போட்டுறேன். அந்த தீட்டா பை 360 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஏரியா டிவைட் பை பை ஆர் ஸ்கொயர் 2 பை ஆர்னு வரும். பை ஆருக்கு ஆர் கேன்சல் பண்ணுறேன், பைக்கு பை கேன்சல் பண்ணுறேன். ஸோ 2a டிவைட் பை ஆர் தான் என்னோடய ஆர்க் லென்த். இஃப் ஏரியா கேட்டு ரேடியஸ் கொடுத்துட்டு ஆர்க் லென்த் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். L இஸ் ஈக்குவல் டு 2a பை ஆர். இப்போது 2 இன்ட்டு ஏரியாவோட வேல்யூ என்ன? 112 டிவைட் பை ரேடியஸ் வருது 28. கேன்சல் பண்ணோன்னா 14. 14 இன்ட்டு 8 தான் 112. ஆன்சர் இஸ் 8. Fourth proportional of the number 8, 12, 14. 8 divided by 12 is equal to 14 divided by x. xன்றது fourth proportional. Cancel பண்ணனா 2 by 3. Again cancel பண்ணனா 7. அப்போ x is equal to 21. இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 100 plus profit percentage divided by 100 minus discount percentage is equal to மார்க் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் நமக்கு இப்போது தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா. 100 ப்ளஸ் காஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னா 120 வரும். டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 22%. அப்போது 78 அப்படின்றது வந்துடும். மார்க் ப்ரைஸோட வேல்யூ என்ன தெரியாது, ஆனால் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோ? 615 தெரியும். ஓகேவா? 13 டேபிள்ஸில் இது 6 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அகைன் இது 2 டைம்ஸ் 20 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். இப்போ என்ன வரும்? மார்க் ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸாக வரும். ஒரு பிரிக்கோட வால்யூம் எவ்வளோனா 0.014 மீட்டர் க்யூப்னு கொடுத்துருக்கான். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வாலை கட்ட போகிறேன். அதோட லென்த்து பிரெத்து ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? எத்தனை பிரிக்கு வச்சு கட்டுவேன் அப்படின்றதான் என்னோட கேள்வி. முதல்ல ஏரியா என்னது? 14 இன்ட்டு 125 டிவைடட் பை 30 போட்டுக்கிறேன். ஏன்னா நான் டெசிமலில் இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இன்ட்டு என்னது? ஒரு பிரிக்கோட வால்யூம். 4 0 போட்டுக்கலாமா? 4 0 போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணும்போது இந்த 14க்கு இந்த 14 கேன்சல் ஆகிடுது. 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் ஆகிடுது. ஓகேவா? இப்போது 125 இன்ட்டு 5 எவ்வளோ? 625. 625 இன்ட்டு 10 எவ்வளோ? 625. 0 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எனக்கு தேவைப்படுது இந்த வாலை கட்டி முடிக்க. Find the ratio of average of students enrolled from college D to the average of students who passed from college D over all the years. இங்கே ஆவரேஜ்னு கொடுத்துக்கா, நம்ம ஆவரேஜில் எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்லை. பிகாஸ் ரேஷியோ இருக்கிறதுனால ஆவரேஜ் என்ன தான் எடுத்தாலும் கேன்சல் ஆக தான் போகுது. ஸோ என்ரோல்டு பர்சன் டி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கரெக்டாக 710 750 680 720 அப்புறம் 740. இதில் எல்லாத்தையுமே ஹண்ட்ரட்ஸை மட்டும் நான் பார்க்குறேன். அதாவது 710ல் 7 மட்டும் பார்க்குறேன். 7 14 20 27 27 34, அதாவது 3400 100 மட்டும் எண்ணா. இப்போ டென்ஸு அப்புறம் ஒன்ஸு சேர்த்து எண்ணிக்கிறேன். 10, இது ஒரு 50னா 60, 140 160 200 3600 பேர் வந்து இப்போ இதில் இருக்காங்க. தென் இப்போ பாஸ் ஆனவங்களை பார்க்கணும். 650 710 640 690 710 இவங்க எல்லாரையும் பார்க்க போகிறேன். அதே மாதிரி தான் 100 பிளேஸு
6 13 20 கரெக்டாக தானே பண்ணுறேன், தப்பாயிடுச்சு. 6 13 19 25 32 3200. நெக்ஸ்ட்டு 50 60 100 190 200 3400 வருது. ஸோ 3600 இஸ்டு 3400, 100க்கு 100 கேன்சல் பண்ணிடுறேன், 18 இது 17 வரும் கேன்சல் பண்ணோம் 2 டேபிள்ஸில். ஆன்சர் இஸ் 18:17. இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னா, இஃப் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த கிவன் ஸ்டேட் இஸ் 31,05,000 நினைக்கிறேன். சரி, ஓகே. தென் வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் இல்லிட்ரேட் பீப்புள் இன் கோவா அண்ட் மத்திய பிரதேஷ்? கோவா மத்திய பிரதேஷோட டோட்டல் நம்பர் ஆஃப் இல்லிட்ரேட் பீப்புள் எவ்வளோன்னு கேட்குறான். முதல்ல மத்திய பிரதேஷ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, கோவா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா தெரியல. 20% இருக்குது மத்திய பிரதேஷ். கோவா எவ்வளோ இருக்குன்னா 12% இருக்குது. இந்த 20%ல் மத்திய பிரதேஷில் எவ்வளோ இல்லிட்ரேட் இருக்காங்கன்னா 5, அதாவது 1:4 பார்ட்டில் இருக்காங்க, 1:4 ரேஷியோவில் இருக்காங்க. இல்லிட்ரேட் பார்த்திங்கன்னா 5ல் 4 பேர் இல்லிட்ரேட்டாக தான் இருக்காங்க. அப்போ என்ன வரும், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 16% இல்லிட்ரேட்டாக தான் இருக்காங்க. இப்போது கோவாவில் பார்த்திங்கன்னா, கோவாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 5 பார்ட்டில் 2 பார்ட் இல்லிட்ரேட்டாக தான் இருக்காங்க. அப்படின்னா 24/5 வரும். அப்போ 4.8% இல்லிட்ரேட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு வந்துடும். இப்போ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 20.8% இல்லிட்ரேட்டாக இருக்காங்க. டோட்டல் எவ்வளோ, 315,000ல் 20.8% எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிட்டா போதும். இந்த புள்ளிக்கு பதிலாக ஒரு 0, பர்சன்டேஜ்னால் 2 0. ஸோ 3 0க்கு 3 0 கேன்சல். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 65520. ஜான் என்ன பண்ணுறான், 20% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறான். மேக்ஸிமம் மார்க் எடுத்துகிட்டு ஃபெயில் ஆகிடுறான். அவனுக்கு ஒரு 10 மார்க்கை கூட்டி போட்டோன்னா அவன் பாஸ் ஆகிடுவான். அவன் பாஸ் மார்க் வந்துடுவான். அதே மாதிரி ஜாக் பார்த்திங்கன்னா 35% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறான். அதை மினிமம் பாசிங் மார்க்கை விட 20 மார்க் எக்ஸ்ட்ராவாக எடுத்துடுறான். ஸோ அப்போது அவனுக்கு 20 மார்க்கை மைனஸ் பண்ணிட்டோன்னா அவன் பாஸ் மார்க்குக்கு வந்துடுவான். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். 30 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த சைடு போயிடுச்சுன்னா 20 15%. 15% தான் எவ்வளோ, 15% தான் 30 மார்க்குன்னா 1%ன்றது 2 மார்க்காக இருக்கும். 100%ன்றது எவ்வளோ, 200 மார்க்காக இருக்கும். இந்த 200 மார்க்கில் 20% எவ்வளோ, 40. 40ல் கூட ஒரு 10 போட்டிங்கன்னா 50 தான் என்னோடய மினிமம் பாஸ் பர்சன்டேஜில் பாஸ் மார்க். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பர்சன்டேஜில் இதை எழுத போகிறேன். 50/200 × 100. 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போது 25% மார்க் எடுத்திங்கன்னா என்ன பண்ணலாம், பாஸ் ஆகிடலாம். x² - 1/x² இஸ் ஈக்குவல் டு 4√6ன்னு இருக்குது. x³ - 1/x³ வேல்யூ என்னென்னா கேட்குறாங்க. x² - 1/x² நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைஸ் பண்ணிடுறேன். அப்போ x⁴ + 1/x⁴ என்னாகும், -2ன்னு வரும். அதை அப்படியே வச்சுக்கலாம். இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னாகும், 96ன்னு வரும். அந்த -2 ரைட் சைடில் போயிடுச்சுன்னா +2 × 98ன்னு வந்துடும். இப்போது x⁴ + 1/x⁴ +2 பண்ணி ரூட் எடுத்துடுறேன். x² + 1/x² வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, 10ன்னு கிடைக்கும். ஏன்னா +2 பண்ணால் 100 ரூட் எடுத்தால் 10. இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா x² + 1/x² நான் x + 1/x எடுக்க போகிறேன். அது எப்படி எடுக்க போகிறேன், +2 பண்ணிடுறேன். √12 வந்துடும். √12 என்ன, 2√3. ஓகேவா, 2√3. இப்போ நான் என்ன பண்ணலாம்,
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயரை என்ன பண்ணிடுறேன், ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். எக்ஸ் ப்ளஸ் 1/x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/x. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ 2√3ன்னு கிடச்சிருச்சு. 2√3ன்னு கிடச்சிருச்சு. எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ என்னன்னு தெரியாது. அப்போது மீதி எனக்கு 4√3 which is equal to 4√3. √2க்கு √2 கேன்சல் பண்ணிடுறேன். 2வை கேன்சல் பண்ணிடுறேன். இது 6 இருக்கா? ஓகே, √3க்கு √6ஐ கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு மீதி √2 கிடைக்கும். அப்போது எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ 2√2. இந்த 2√2வை என்ன பண்ணலாம், 2√2 ஹோல் கியூப் மைனஸ் 3 ப்ளஸ் 3 இன்ட்டு 2√2 பண்ணால் நமக்கு ஆன்சருன்றது கிடைக்கும். பார்த்துடலாமா? இதை நம்ம க்யூப் எடுத்தால் என்ன ஆகும், 8 இன்ட்டு 2 16 16√2 ப்ளஸ் இது என்ன ஆகும், 6√2ன்னு வரும். 22√2 தான் நம்மளோட ஆன்சர்.